கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே சினிமா காட்சிகளை மிஞ்சும் வகையில் போலீசார் விரட்டி சென்று தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களுடன் காரை மடக்கி பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதக்கொண்டப்பள்ளி பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்திற்கிடமாக வந்த ஒரு காரை நிறுத்த முயன்றனர். ஆனால் ஓட்டுநர் காரை நிறுத்தாமல் வேகமாக தப்பிச் சென்றதால் போலீசார் விரட்டிச் செல்ல தொடங்கினர். இதற்கிடையில் போலீசார் காரை வழிமறிக்க முயன்ற போதும் அந்த கார் போலீசாரின் வாகனத்தின் மீது மோதிவிட்டு தொடர்ந்து தப்பிச் சென்றது. உடனடியாக தளி மற்றும் தேன்கனிக்கோட்டை காவல் நிலையங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தளி பகுதியில் தடுப்பு வேலிகள் அமைத்து காரை தடுக்க முயன்றும் ஓட்டுநர் அதையும் மீறி வேகமாக சென்றதால் போலீசார் மீண்டும் தீவிரமாக விரட்டி சென்றனர். இறுதியில் போலீசார் நெருங்கி வந்ததை உணர்ந்த கார் ஓட்டுநர் மற்றும் உடன் இருந்தவர்கள் காரை சாலையோரத்தில் நிறுத்திவிட்டு தப்பியோடினர். தொடர்ந்து காரை சோதனை செய்த போலீசார் அதில் 2,25,180 ரூபாய் மதிப்பிலான 370 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களும் 11 பாக்கெட் கர்நாடக மதுபானங்களும் இருந்ததை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். மேலும் காரில் பொருத்தப்பட்டிருந்த பதிவு எண் போலியானது என்பதும் விசாரணையில் தெரியவந்தது. தப்பியோடிய கார் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் தேன்கனிக்கோட்டை மற்றும் ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.